What is the hindrance for God's healing to come into my life? என்னன்னா, we have to be sanctified. Hallelujah. நாம் சுத்தமா இருக்கணும். அப்பதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த சுகம் சிலுவையிலே நாம் பெற்று அனுபவிக்க முடியும். Hallelujah. If only you will be holy, you can inherit all what God has given to you in your body. இன்னைக்கு ஏன் சுகம் என் சரீரத்தில் இல்லைன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நான் பரிசுத்தமாக இல்லை என்றுதான் அர்த்தம். ஆமென். இல்லை என்றால் 100% சுகம் எனக்குரியதே. ஆமென். அதை தேவன் விரும்புகிறாரே. அதை தான் 3 யோவான் 2 சொன்னாரே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவருடைய விருப்பம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ சுகமாயிரு என்பதுதான் கர்த்தர் சித்தம். அப்போ சுகம் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல இல்லை என்றால் நான் பரிசோதித்து என்னை பார்க்க வேண்டும், எங்கே பரிசுத்தத்திலே நான் தவறி கொண்டு இருக்கிறேன். ஆமென். Sanctification means it's nothing but it is for a saint. Amen. Sanctification எல்லாரும் கிடையாது, அது செயின்ட்டுக்கு தான். நான் செயின்ட் இல்லைன்றீங்களா? நான் இல்லை, உங்களை சொல்கிறேன். நாங்களாம் செயின்ட் இல்லைங்க, நீங்களாம் தாங்க செயின்ட். கிடையாது, எல்லாருமே செயின்ட் தான். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் அடிப்படையிலே நமக்கு வேதம் போதிக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிங்க, நான் ஒரு விசுவாசி. அப்படி சொல்றதால தான் பிரச்சனை. நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான். I am a saint whether I sin or whether I don't sin, whether I am holy or whether I am unholy, I am a saint in Christ. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் பிரசங்கமே, வாழ்க்கை கூட அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் பரிசுத்தமா இருக்கிறனோ அசுத்தமா இருக்கிறனோ, நான் சரியா இருக்கிறனோ தப்பா இருக்கிறனோ, நான் ஒரு செயிண்ட். சொல்லுங்க, நான் ஒரு செயிண்ட். ஆமென். அது மாற போறது கிடையாது. உங்களுடைய பழக்க வழக்கங்களோ, உங்களுடைய நேச்சரோ, உங்களுடைய கேரக்டரோ உங்களுடைய பொசிஷனை மாத்தாது. அல்லேலூயா. உங்க ஐடென்டிட்டியை மாத்தாது. ஆனா உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் பெறாதபடிக்கு உங்களுக்கு தடை செய்யுமே தவிர உங்க பொசிஷன் ஐடென்டிட்டி மாறவே மாறாது. என்னைக்குமே கர்த்தர் உங்களை செயிண்டா தான் பார்க்கிறாரு. நீங்க தப்பு பண்ணிட்டா ஐயோ கர்த்தர் என்ன வில்லனா பார்க்கற நினைச்ச கூடாது. கர்த்தர் உங்களை என்னைக்குமே வில்லனா பார்க்கல, உங்களை ஹீரோவா தான் பார்க்கிறாரு. ஆமென். நிறைய பேர் படம் பார்க்குறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். ஹீரோ அடி வாங்குறப்போ ஹீரோ வில்லன் ஆகிட மாட்டாங்க. பாருங்க, ஹீரோ அடி வாங்கினாலும் அவன் ஹீரோ தான். கடைசி வரைக்கும் பார்ப்போம் படத்தில் ஹீரோ எழுந்து அடிக்க மாட்டானா, கர்த்தர் அப்படிதான் பார்க்குறாரு. இவன் எழுந்து வர மாட்டானா, இவனுக்கு பொசிஷன், இவன் கதாபாத்திரம் இவன் ஒரு ஹீரோ, இவனுக்கு அப்படிப்பட்ட ரோல் தான் நான் கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இவனை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாக பரிசுத்தவானாக நான் நியமிக்கப்பட்டு இவனை அழைத்திருக்கிறேன். இவன் எழுந்து வரமாட்டானா, எழுந்து நிற்க மாட்டானா பரிசுத்தவானா என்று கர்த்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் கர்த்தரும் பார்க்கிறாரு இன்னைக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எத்தனை முறை சரிக்கினாலும் நீதிமான் 7 முறை விழுவான் பாருங்க, ஆனா 8வது முறை எழுந்து நிற்பான். அல்லேலூயா. ஒரு வாட்டி விழுந்துட்டா நான் நீதிமானே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா தப்பு. வசனம் சொல்லுகிறது, நீ எத்தனை வாட்டி விழுந்தாலும் நீ எழுந்து நிற்ப. ஏன்னா கர்த்தர் உன்னை அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தவான் என்ற ஒரு ஸ்தானத்தை பெற்று என்ற ஒரு பொசிஷனை பெற்றிருக்கிறேன். ஐடென்டிட்டி அதுதான். அதன் பிரகாரம் நான் இருக்கணும். அப்போதான் கர்த்தர் எனக்கு செய்த சுகத்தை நான் முழுமையாய் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் எழுதின புஸ்தகம் திருப்பிக் கொள்ள, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? What is God's will for you? To be blessed. Yes, for sure God's will is for you to be blessed. To receive abundant life. Yes, to have abundant life, to have abundant health is God's will for you. But God's will is also for you to be holy. நீங்கள் பரிசுத்தவான்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதான் தேவ சித்தமா. நான் பரிசுத்தமா இருக்கணும், அதான் தேவ சித்தம்.
பழைய ஏற்பாட்டில் லேவியராகவும் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்பொழுது நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க இதுதான் என் சித்தம்ட்டாரு. இங்க இதுதான் என் சித்தம், நீ பரிசுத்தமா இருக்கணும், இதுதான் என் சித்தம். ஏனென்றால் அப்பொழுதுதான் டிரான்ஸ்பர் நான் பரிபூரணமா செய்ய முடியும். அல்லேலூயா. உடனே நீ பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்ன உடனே நீங்க பயந்துடக்கூடாது. நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது, என்னால் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும், என்னால் தான் அந்த முடியலையே, எனக்கு தான் அது கஷ்டமாக இருக்குது, எனக்கு தான் அந்த வரமாட்டேன்னு சொல்லி பயப்படக்கூடாது. பாருங்க, ஆமென். நாம் ஏதோ செய்யறதுனாலே நாம் பரிசுத்தமாக போகிறது கிடையாது. ஏன் பரிசுத்தமா இருங்கன்னு தேவன் சொல்றாரு, அதுதான் என் சித்தம் என்று ஏன் தேவன் சொல்லுகிறாரு. யோவான் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அற்புதமான வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறப்போ, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு சொன்னாரு, பிதாவினிடத்தில் ஜெபம் பண்றாரு, நான் உலகத்தான் அல்ல. சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல. ஆனா உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா நான் உலகத்தான் அல்ல. அதே போல எனக்கு கொடுத்தீங்களே நீங்க, உங்களுடைய ஜனம், அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆகவே நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு சொல்றார், I am not of the world, therefore the ones whom you have given me, they are also not of the world. நீங்க எனக்கு கொடுத்தது அந்த சீஷர்கள், எனக்கு நீ கொடுத்த அந்த ஜனம், அவர்களும் உலகத்தார்கள் அல்ல. நானும் உலகத்தார் அல்ல, நீ உலகத்தார் அல்ல. புரியுதுங்களா? ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தமா இருப்பது என்னுடைய சித்தம். நான் உலகத்தார் அல்ல. இப்ப நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா வாழ்றோம் இல்லைங்களா? குடும்பமா வாழும் பொழுது எனக்கு அது பிடிக்கல, உனக்கு அது பிடிக்கூடாது இல்ல. ஹோட்டல் போறோம் சாப்பிட்றதுக்கு, ஒரு உதாரணத்துக்கு, இது வேணான்னா யாருமே அதை வாங்குறது இல்லை. ஏன்னா அவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, அது சாப்பிட்டா அவருக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆகவே யாருமே அதை என்ன பண்றது இல்லை, அன்றைக்கு அதை சாப்பிட்றது கிடையாது, அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களை என்ன பண்றோம், பிரியப்படுத்துறோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம், கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு தலையா இருக்கிறாரு, நாம் அந்த குடும்பத்தினுடைய சரீரங்களா இருக்கிறோம், அங்கங்களா இருக்கிறோம். அப்படியே சரீரமா இயங்கி கொண்டு கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தமா இருப்பதுதான் என்னுடைய சித்தம். ஏன்னா நான் உலகத்திற்குரியவன் அல்ல. யாக்கோபில் அற்புதமாக ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தோடு நண்பனாய் இருக்கிறவன் எனக்கு எதிரியா இருக்கிறான். ஏன்னா நான் உலகத்தான் அல்ல. நீ உலகத்தோட நண்பனா இருந்தா உலக காரியங்களோடு நீ இணைந்திருப்பான். ஏன்னா நீ எனக்கு நண்பன் அல்ல, ஆனா நீ என் செயின்ட் தான். உனக்கு அந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டது அதை நான் எடுக்க மாட்டேன். ஆனா நீ உலகத்தோட நண்பனா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், நீ என்னுடைய நண்பனா இருக்க முடியாது. இன்றைக்கே இயேசுவோடு நிறைய பேர் அந்யோன்யமாய் நடக்க முடியல என்றால், உலக காரியங்களோடு நாம் நட்பு வைத்திருக்கிறோம். உலக மனிதர்களோடு சொல்லல, உலக காரியங்களோடு நட்பு வைத்திருக்கிறோம். அதை வாஞ்சிக்கிறோம், அதை ஆசைப்படுறோம், அதன் மீது நம்முடைய இருதயங்கள் பாய்கிறது. அது கண்டு சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா, நல்ல வீடு வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா, நல்ல வாகனத்தில் போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரா, நல்ல மொபைல் வாட்ச் எல்லாம் வாங்கி கூடாது கர்த்தர், நிலம் வாங்கக்கூடிய எல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு, உலக வழிகளிலே நீ போவாத, அது உன்னை என்ன ஆயிடும், உன்னை இருளாக்கிடும். நான் உனக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தை அதை மூடிடும். அப்ப நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, ராஜ்யத்துக்கு பயன்பட முடியாது. ஏன்னா நீ இருளாயிடுவ. வசனம் என்ன சொல்லுது, உன் கண், அற்புதமா சொல்லப்படுது, your eyes are the lamp of your body. If your eye will sin, the whole body is full of darkness. ஒரே உன் கண்ணு பாவம் பண்ணிச்சுன்னா மொத்த சரீரம் இருளடிச்சுன்றாரு கர்த்தர். கை ஒன்றும் செய்யல, கால் ஒன்றும் செய்யல, ஆனால் கண் ஏதோ ஒன்று செய்யுது, அது நீ செஞ்சுட்டேன்னா அவன் சரீரமே இருளாயிடுது. அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, உலக வழிகளுக்குள்ளாக நீ போகும் பொழுது நீ இருளாயிடுற. அப்ப இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இருக்க முடியாது இல்லையா? அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிச்சத்திலிருந்து எப்படி இருளில இருக்கிற உங்களுக்குள் வர முடியும்? அப்ப கர்த்தர் சொல்றாரு, உலக வழிகளை நீ என்ன பண்ணு, விட்டுடு. ஏன் பயப்படக்கூடாது, ஐயோ உலகத்தின் வழியை விட்டுடுன்றாரு, நான் என்ன பண்ணுவேன், நான் ஏது பண்ணுவேன், அப்படிலாம் இருக்கு. நீங்க எப்படி உங்களை திடன் பண்ணிக்கணும்னா, கர்த்தரே உலகத்தார் அல்ல, நான் ஏன் கஷ்டப்படணும், கர்த்தரே உலகத்தார் அல்ல. நீங்க யோசிக்க கூடாது, நான் உலகத்தார் அல்ல, என் நண்பர்கள்லாம் என்னை விட்டு போயிடுவாங்களே, என்கிட்ட இருக்கிற உறவினர்கள்லாம் போயிடுவாங்களே, போட்டோம், இருந்து மட்டும் என்ன லாபம்? ஆமென். பயப்படக்கூடாது. பாருங்க, மெய்யான உறவினர்களையும் மெய்யான நண்பர்களையும் தேவன் கொண்டு வந்து சேர்ப்பாரு, அவங்க போக மாட்டாங்க. அல்லேலூயா.
உடனே பயப்படக்கூடாது. ஐயோ இவர்கள் என்னோட விட்டு போயிடுவாங்களே, போகட்டும். நன்றாய் புரிந்து கொள்ளுகிற காரியத்தை, கர்த்தரோடு இருக்கிறது தான் சரி, கர்த்தர் சேர்க்கிறது தான் சரியானது. அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்லிட்டார், நான் உலகத்தான் அல்ல, நீ உலகத்தான் அல்ல. ஆமென். நீ ஆசைப்படாத, உன் ஆசையை மாத்துன்றாரு, என் மேல நீ திரும்புன்றாரு. ஆமென். ஏனென்றால் பிதா உங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களுக்காக விளக்கரியம் செலுத்தியிருக்கிறேன், நான் உங்களை என் சரீரமாக்கிட்டேன், உங்களை என் அங்கமாக்கிட்டேன், நீங்களும் இப்போ என்னுடைய சரீரத்தினுடைய பங்கா இருக்கிறீங்க, ஆகவே நீங்க என் பக்கம் திரும்புங்கள் என்று என்ன பண்றாரு? ரிக்வெஸ்ட் பண்றாரு. நான் எப்படி சுத்திகரிப்பது? என்ன சுத்திகரிப்பது என்பது மாசத்துல ஒரு நாள் பண்றது இல்லை, வாரத்துல ஒரு நாள் பண்றது கிடையாதுங்க. இல்லை சிலர் வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி நான் பேசலை. சுத்திகரிப்பது என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது. அது எங்கே போய் செய்ய தேவையில்லை, நாம் தான் ஆலயம், நாமே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளலாம். நாம் சுத்திகரிப்பதற்குரிய பொருள் நம்மிடத்தில் இருக்கிறது. We have the product with which we can cleanse us, sanctify us. Amen. மாத்திரை எப்படி நம்ம கிட்ட இருக்கு, சோப் எப்படி நம்ம கிட்ட இருக்கு, அதே போல நம்ம கிட்ட என்ன இருக்கு? இருக்க ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு, அதை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? நாம் சுத்திகரித்து கொள்ளலாம். வாசிப்போம். எப்படி நான் சுத்திகரிப்பது? இப்ப தெரிஞ்சு போச்சு. நான் சுத்திகரித்தாதான் கர்த்தர் என்னோட நடப்பாரு, நான் சுத்தமா இருந்தாதான் கர்த்தருடைய சுகத்தை நான் பெற முடியும். ஏன்னா கர்த்தர் எல்லாம் செஞ்சிட்டாரு, அப்புறம் ஏன் நான் இதெல்லாம் இல்லாம வாழணும்? அவரை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் எதுவுமே அவர் செய்யாததை போலையும் நான் ஏன் வந்துட்டு ஓட்டாண்டியா வாழணும்? நான் ஏன் வந்து தரித்திரனா இருக்கணும்? நானே வந்துட்டு சாபத்தில் இருக்கணும்? நான் ஏன் பாவத்தில் இருக்கணும்? நான் விடுதலையா இருக்கலாமே. அப்ப அவர் எல்லாம் செஞ்சு என்ன அர்த்தம்? நான் எதுவுமே அனுபவிக்கலாம், அப்புறம் என்னதான் அர்த்தம்? பார்க்கறவங்க என்ன நினைப்பான்? என்ன நம்ம எல்லாம் செஞ்சுட்டாரு கிறிஸ்தன்றீங்க, ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில, நீ ஏன் கஷ்டத்தில் இருக்கிற, நீனே ஏன் கிறிஸ்து பத்தி பேசுற? கேட்பாங்கல்ல கேள்வி. கிறிஸ்து பத்தி பேசுற, நீ ஏன் பாவத்தில் இருக்கிற, நீ ஏன் கிறிஸ்து பத்தி பேசுற, கேட்பாங்கல்ல கேள்வி. அப்ப ஏன் நான் எப்படி என்ன சுத்திகரித்துக் கொள்வது இல்லையா? அப்ப அதை விட்டுட்டு அந்த உலகத்தின் காரியத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். எப்படி வெளியே வருது? யோவான் 17 பாருங்க, விஷயம் இருக்கு. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப சத்தியத்திலிருந்து நான் பரிசுத்தமாக்க முடியும். ஆமென். இந்த சத்திய வசனம் எனக்குள்ள இருந்தா நான் சுத்தமா இருக்க முடியும். இந்த சத்திய வசனம் என்கிட்ட இருந்தா என்னை நான் சுத்திகரித்து கொண்டே இருக்க முடியும். அதுக்கு தான் டெய்லி வேதத்தை வாசிக்கிறது. ஆமென். ஏன் டெய்லி பைபிளை படிக்கிறது? ஏன் டெய்லி பைபிளை படிக்கிறது? என்னை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு. இந்த அசுத்தமான பூமியிலே, இந்த இருள் நிறைந்த பூமியிலே நான் என்னை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும்னா நான் வேத வசனத்தை வாசிக்கணும். நீங்க சொல்லுங்க, 10 நிமிஷம் படிச்சா போதுமா 20 மணி நேரம் உலகத்தில் வாழ்றதுக்கு? ஒரு இட்லி சாப்பிட்டா போதுமா? ஒரு நாள் ஃபுல்லா தாங்குவீங்களா? காலையில் மதியானம் சாயங்காலம் ராத்திரி டைம் கிடைச்சா நடுவில் ஒரு ஸ்நாக்கு ஓடுது பாருங்க. இங்கே போய் ஒரு போண்டா பஜ்ஜி, அங்கே போய் ஒரு பாப்கார்னு, அங்கே போய் ஒரு பெப்சி, இதை வாங்குற அதை வாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு பல காரியத்தை சாப்பிட்றோம் பாருங்க. அப்போ தான் நம்மளால் எனர்ஜி இருக்குது காரியத்தை செய்வதற்கு. அப்போ 10 நிமிஷம் பைபிள் படித்தா எங்கே பரிசுத்தமாக இருக்க முடியும்? புரியுதுங்களா? அப்போ இந்த வசனத்தை கொண்டுதான் நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. சபையின் தலை, இந்த சபையின் தலை, எல்லா சபையின் தலை இயேசு சொல்லிட்டாரு. வசனத்துல தான் நீ பரிசுத்தமாக முடியும், வேற ஆப்ஷன் கிடையாது. நீ வசனத்தை தொடாம தலைகீழ ஜெபம் பண்ணாலும் பரிசுத்தமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, இறங்குங்கப்பா, வேலையே நடக்காது. ஆமென். நீங்க இறங்குங்க சொல்லி நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் வசனத்துல தாங்க பரிசுத்தமாக முடியும். வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணலாம். என்னை பரிசுத்தமாக்கினது ஒரு மேஜிக் கிடையாது. ஆமென். டக்குன்னு கர்த்தர் வந்து உங்களை தொட்டு உங்களை பரிசுத்தமாக்கிட்டு போயிடுவாரா? அப்படின்னா எல்லாருமே ஒரு கூட்டத்தை வச்சு, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை வச்சு, ஒன் ஷாட் பரிசுத்தம், எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்தம் எல்லாரும் மேலே விழுந்து எல்லாரும் வெளியே பரிசுத்தமாக போயிடான். ஒரு 3 நாள் 4 நாள் திருப்பி அவனுக்கு மண்டலம் அந்த தாட்டு வருது, திருப்பி இருதயத்தில் இருந்து யோசனை வருது, திருப்பி அவன் கால் அந்த இடத்துக்கு போகுது. அப்போ திருப்பி கான்ஃபரன்ஸை வாரமாக வச்சுக்கிறது. அப்போ கர்த்தருக்கு தெரியுது பாருங்க, எதினாலே ஒரு தினம் வந்துட்டு பரிசுத்தமாக்க முடியும்னா கர்த்தருடைய வசனத்தினாலே. அதை வாசிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? உங்க எல்லையிலே கொண்டு வந்து அவர் பரிபூர்ணமாய் வைத்து விடுவார். ஆமென். Sanctification is fitting
for you and for me is the very word for saint. Amen. Sanctify yourself. அப்போ இன்றைக்கி நான் பைபிள் படிச்சேன்னா, இன்றைக்கி நான் பரிசுத்தமானேனா, இன்றைக்கி நான் சுத்திகரிச்சேன்னா, வாசிக்க 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 உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும். ஆமென். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் குத்தம், அப்புறம் புரியாது, அப்புறம் உங்களுக்கு படிக்க பிடிக்காது. இதெல்லாம் இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிடணும். இங்கேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. தூக்கம் வருது பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, புரியல பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, குழப்பமாக இருக்குது பாஸ்டர் எனக்கு சொல்லுங்கள், அப்படிலாம் இருக்குது. அந்த ஸ்டேஜ், அந்த கேட்டையெல்லாம் தாண்டி செக் போஸ்ட்டில் தாண்டி போயிடணும் பாருங்க. ஆமென். வாசிக்க 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 கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பி அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எல்லாம் சுதந்திரித்து நம் ராஜ்யத்திற்கு பிரயோஜனமானவர்களாக இருப்போம். ஆமென்.